நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. விவசாய நிலத்தில் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த பெண் வழக்கறிஞர் பலரது கண்ணெதிரிலேயே சொந்த தங்கையின் மீது காரை ஏற்றி கொன்ற அரக்கன். நீண்ட நேரமாக நடந்த வாக்குவாதம் திடீரென கொடூர கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. உடன் பிறந்த சகோதரியை கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? ஊருக்கு வெளியில உள்ள விவசாய நிலத்துல வச்சு அண்ணன் தங்கச்சிக்கு இடையில ஏதோ பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இப்படி எல்லோரும் பாக்குற மாதிரி நின்னு கத்திட்டு இருக்காங்கன்னு பக்கத்து நிலத்துக்காரங்களும் அந்த பக்கமா போனவங்களும் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு இடையில சொத்து பிரச்சனை இருக்கிறதும் அது சம்பந்தமா தான் இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறதும் தெரிஞ்சு அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லோரும் அங்க இருந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அங்க மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடக்க போகுதுங்கிறது அங்க உள்ள யாருக்குமே தெரியாம போச்சு. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்ல உள்ள மொயினாபாதை சேர்ந்த சேகருங்கிறவருக்கு ராஜுங்கிற மகனும் சொப்னா குமாரிங்கிற மகளும் இருக்காங்க. விவசாயியான சேகருக்கு கெத்திரெட்டி பகுதியில 4 ஏக்கர்ல விவசாய நிலம் இருக்கு. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு ஒழுங்கா எந்த வேலைக்கும் போகாம இருந்த ராஜுவுக்கு அந்த விவசாய நிலத்து மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு இருந்திருக்கு. எப்படியாவது அந்த இடத்தை வித்து காசாக்கிட்டோம்னா அந்த பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகிறலாம்னு கனவுல மிதந்துட்டு இருந்திருக்காரு ராஜு. ஆனா மகன் ராஜுவோட ஆசைக்கும் விருப்பத்துக்கும் அவரோட அப்பா முட்டுக்கட்ட போட்டு இருக்கார். இருக்கிற அந்த ஒரு இடத்தையும் வித்துட்டா நாளைக்கு நமக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காதுன்னும் அதனால எந்த காரணத்துக்காகவும் நிலத்தை விற்க கூடாதுன்னு ஒழுங்கா ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிக்க பாருன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்கார். இது ராஜுவுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கு. ஆனா அப்பாவை மீறி ராஜுவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த மொத்த இடமும் தந்தை பேர்ல தான் இருக்கு. அதனால கடந்த சில மாதங்களாகவே சொத்தை வித்து பணத்தை தர சொல்லி தந்தை கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்கார். இப்படியே நாள்தோறும் பிரச்சனையா போயிட்டு இருந்ததால வேற வழியே இல்லாம இடத்த மகன் பேர்ல எழுதி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லி இருக்கார். ஆனா முழு இடமும் உனக்கு கிடையாது, உனக்கு பாதி இடம், உன் தங்கச்சிக்கு பாதி இடம், இதுதான் என் முடிவுன்னு ராஜு கிட்ட சொல்லி இருக்கார். என்னது, தங்கச்சிக்கு பாதி இடமா? அதெல்லாம் முடியாதுன்னு திரும்பவும் தகராறு பண்ணி இருக்காரு ராஜு. இதுக்கு நடுவுல வழக்கறிஞரான சொப்னா, இது என் இடம், உனக்கான இடத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்னோட இடத்துல கை வைக்க கூடாது, அப்படி வச்சேன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி இருக்காங்க. முதல்ல தந்தை தான் பிரச்சனை பண்ணாரு, இப்ப தங்கச்சியும் பிரச்சனை பண்றான்னு செம்ம கோபத்துல இருந்திருக்காரு ராஜு. இந்த சூழல்ல சொப்னா நிலத்தை அளவிடுறதுக்காக தன்னோட தாயை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சு அண்ணன் ராஜு நேரா அந்த விவசாய நிலத்துக்கு போய் என் அனுமதி இல்லாம நிலத்தை எதுக்கு அளவிடுறன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். அப்போ அண்ணன் தங்கச்சிக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இந்த சண்டையை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அதோட அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு நினைச்சு எல்லோரும் தள்ளி போயிட்டாங்க. ஆனா தங்கச்சி கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த ராஜு திடீர்னு தன்னோட காரை சொப்னா மேல ஏத்தி இருக்கார். அதோட ராஜுவோட கூட வந்த அவனோட ஃப்ரெண்ட் சொப்னாவோட கழுத்தை அறுத்திருக்கான். அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே சொப்னாவோட உயிர் பறி போயிருச்சு. அதுக்கப்புறம் காரை எடுத்துக்கிட்டு ராஜுவும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. தாய் கண்ணு முன்னாடியே மகளை மூத்த மகன் கொலை பண்ணதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சொப்னாவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில இந்த கொடூர கொலையை பண்ணது அவங்க மகன் ராஜுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தலைமறைவா இருந்த ராஜுவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க.
மாமியாருக்கு போன் செய்து கதறி அழுத மருமகன், பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்த தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடுவீட்டில் மகள் கழுத்தில் காயங்களோடு சடலமாக கிடந்த கொடூரம். சடலத்தின் அருகே அமர்ந்து அழுது கொண்டிருந்த குழந்தைகள். இளம் பெண்ணை கொலை செய்தது யார்? தப்பி ஓடிய கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? மாலை நேரம். தன்னோட மாமியாருக்கு ஃபோன் பண்ண சௌரப் துபே, உங்க பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறா, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழுதுருக்காரு. என்ன மாப்பிள, என்ன ஆச்சு என் மகளுக்குன்னு மாமியார் கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம சௌரப் போனை கட் பண்ணிட்டாரு. இதனால பதற்றமடைஞ்ச மாமியார் தனது மகனை கூட்டிக்கிட்டு மகளோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அடுத்து கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க மகள் தீபிகா கழுத்துல துணி சுத்தப்பட்ட நிலையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. மகள் கிடந்த கோலத்தை பார்த்து தாய் கதறி அழுதிருக்காங்க. அடுத்து மருமகன் சௌரப் துபேவை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச தாய் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. இதை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீபிகாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சாங்க. அடுத்து தீபிகாவோட தாய்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சௌரப்பை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா, அவரோட செல்போன் நம்பர்னு எல்லாத்தையும் செக் பண்ணி தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பங்கி பகுதியைச் சேர்ந்தவர் சௌரப் துபே. இவருக்கு ஏற்கனவே 3 பெண்களோட கல்யாணம் ஆகியிருக்கு. மதுபோதைக்கு அடிமையான சௌரப் தனது மனைவிகளை நிர்வாணப்படுத்தி பெல்ட்டால அடிச்சு நாள்தோறும் சித்திரவதை பண்ணி இருக்காரு. இதனால 3 மனைவிகளும் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கிடையில சௌரபுக்கு ஃபேஸ்புக் மூலமா அதே பகுதியைச் சேர்ந்த தீபிகா கூட பழக்கமாகி இருக்கு. தீபிகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. தீபிகாவோட கணவர் ஒரு விபத்துல உயிரிழந்துட்டாரு. இதனால அவங்க 2வதா சௌரபை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து தீபிகா தன்னோட கணவன் குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் ஆக ஆக சௌரப்போட இன்னொரு முகம் தீபிகாவுக்கு தெரிய வந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் மட்டும் நல்லபடியா இருந்த கணவன் அடுத்து டெய்லி மது போதையில வீட்டுக்கு வந்து மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம வரதட்சணை கேட்டோம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு தீபிகா, எங்க அப்பா அம்மா ரொம்ப வசதியானவங்க கிடையாது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், என்னோட முதல் கல்யாணத்துக்கே எங்க வீட்டுல ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க, அதனால என்னால வீட்டுக்கு போய் வரதட்சணை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு கடும் கோபமான சௌரப் முதல் கணவனுக்கு வரதட்சணை கொடுத்த மாதிரி எனக்கும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு சொல்லி மனைவிய நிர்வாணப்படுத்தி அடிச்சிருக்காரு. அதுக்கு மனைவி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச கணவன், உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள வரதட்சணை வாங்கிட்டு வரலன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதனால தீபிகா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு பணம் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல பணம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மது போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு சௌரப். அப்ப மறுபடியும் வரதட்சணை கேட்டு மனைவி கூட சண்டை போட்டிருக்கான். அந்த நேரத்துல 2 பேருக்கிடையில வாக்குவாதம் அதிகமானதா சொல்லப்படுது. இதனால கடும் கோபமான கணவன் மனைவியை போட்டு சர்றமாரியா அடிச்சிருக்கான். இதுல வலி தாங்க முடியாத தீபிகா சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து வீட்டுல இருந்த துணியால சௌரப் கழுத்தை நெரிச்சி மனைவிய துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். அடுத்து மாமியாருக்கு போன் பண்ணி, உங்க மக பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறா, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதே பகுதியில பதுங்கியிருந்த சௌரப்பை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தண்ணீரில் வழுக்கி விழுந்து மாமனார் உயிரிழந்து விட்டதாக கூறி ஒப்பாரி வைத்த மருமகள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த மருமகளின் சுயரூபம்.
மாமனாரை மருமகளே கொலை செய்து நாடகமாடியது ஏன்? பின்னணி என்ன? தரையில தண்ணி சிந்தி இருக்கிறத பார்க்காம உங்க அப்பா அதுல நடந்து வழுக்கி கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறாருன்னு பக்கத்து கிராமத்துல உள்ள நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்காங்க பிங்கி. என்ன சொல்றீங்க? இருங்க உடனே வர்றேன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த ஷிவ் பச்சனை மருமகள் பிங்கியும் மகளும் சேர்ந்து ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செஞ்சு சொந்த பந்தங்கள் ஷிவ் பச்சனை அடக்கம் பண்ணி இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வழக்கே திசை மாற போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஷிவ் பச்சன் உயிர் போய் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல ஷிவ் பச்சன் வழுக்கி விழுந்து உயிரிழக்கல, கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காருன்னு தெரியுது. அடுத்துதான் முழுமையான விசாரணையிலேயே இறங்கி இருக்காங்க போலீஸ். ஷிவ் பச்சன் வழுக்கி விழுந்துதா போன் பண்ணி நாத்தனாருக்கு சொன்ன மருமகள் பிங்கி கிட்ட, உங்க மாமனார் எப்படி வழுக்கி விழுந்தாங்க, நீங்க எப்ப பாத்தீங்க, உங்க கூட வீட்டுல வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். நான் மட்டும்தான் வீட்டுல இருந்தேன், ஆனா கிச்சன்ல இருந்தேன். மாமனாரோட சத்தம் கேட்டுதான் ஓடி வந்து பார்த்ததாவும். அதுக்கப்புறம் தான் நாத்தனாருக்கு போன் பண்ணேன்னு சொல்லி இருக்காங்க பிங்கி. ஆனா அவங்களோட பேச்சில ஒரு தெளிவு இல்லாம உளர்னதை கவனிச்சிருக்காங்க போலீஸ். அதனால பிங்கி கிட்ட நடத்திட்டு இருந்த விசாரணைய போலீஸ் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம திணறின பிங்கி மாமனார நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து மாமனாரை ஏன் கொலை பண்ண, எதுக்கு கொலை பண்ணன்னு ஒவ்வொன்னா சொல்லி இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் சவுரபக்குட்டுங்கிற கிராமத்தை சேர்ந்த ஷிவ் பச்சனுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. இவரோட மூத்த மகனுக்கும் பிங்கிக்கும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் நடந்திருக்கு. பிங்கியோட கணவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. அதனால 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வந்துட்டு போயிருக்காரு. மகன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுனால மருமகள் பிங்கிக்கு பாதுகாப்பா இருந்திருக்காரு மாமனார் ஷிவ் பச்சன். இதுக்கு நடுவுல பிங்கிக்கும் அவங்களோட தாய் மாமன் மகனான ராம் மிலன் அப்படிங்கிறவருக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டு இருக்கு. மாமனார் ஷிவ் பச்சன் வீட்டுல இல்லாதப்ப 2 பேரும் அடிக்கடி வீட்டுல தனிமையில சந்திச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் ராம் மிலன் கூட வீட்டுல தனிமையில இருந்தப்ப திடீர்னு ஷிவ் பச்சன் வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள அறக்குறை ஆடையோட மருமகள் ராம் மிலன் கூட தனியா இருந்ததை பார்த்து அதிர்ச்சியான ஷிவ் பச்சன் கத்தி சண்டை போட்டு ராம் மிலனை சரமாரியா தாக்கி இருக்காரு. அதோட மருமகளையும் கண்டிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை உடனே என்னோட மகனுக்கு தெரியப்படுத்தணும்னு போனை எடுத்திருக்காரு ஷிவ் பச்சன். அப்ப என்ன மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஷிவ் பச்சன் காலில் விழுந்திருக்காங்க பிங்கி. மருமகளோட கண்ணீரை பார்த்ததும் ஷிவ் பச்சன் ஒரு நிமிஷம் ஆத்திரத்தை குறைச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நின்னு இருக்காரு. இதான் சான்ஸ்னு நினைச்ச பிங்கி காலில் விழுந்து கதற மாதிரி நடிச்சு அப்படியே மாமனாரோட காலை வாரி கீழே இழுத்து போட்டிருக்காங்க. பிங்கி ஷிவ் பச்சனோட காலை இறுக்கமா பிடிக்க ராம் மிலன் அவரோட கழுத்தை நெரிச்சிருக்கான். அதுல அவருக்கு தலையில காயம் பட்டு மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து ராம் மிலன் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தரையில தண்ணிய ஊத்துன பிங்கி மாமனார் வழுக்கி விழுந்துட்டதா நாத்தனாருக்கு போன் பண்ணி அழுது ஆக்டிங் பண்ணி இருக்காங்க. சம்பவம் நடந்து 1 வாரம் நிம்மதியா இருந்த மருமகள் பிங்கி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால சிக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் பிங்கி ராம் மிலன் உட்பட 3 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். இரவு நேரத்தில் காரில் சென்று கொண்டிருந்த 2 பேர் காரை பாதி வழியில் வழிமறித்து இருவரையும் கத்தியால் குத்திய இளைஞர் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். காரில் சென்றவரை கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன?
இரவு 11 மணி பூங்காநகர் ரோட்ல கார் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அதை பின்தொடர்ந்து பைக்ல வந்த அசோக்குமார் காரை வழிமறிச்சு காருக்குள்ள இருந்த சந்திரபோஸ் மற்றும் நித்யானந்தா கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்போ திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அசோக்குமார் 2 பேரையும் கண்மூடித்தனமா குத்தி இருக்கார். இதனால கை கால் கழுத்துல பலத்த காயங்கள் ஏற்பட்டு 2 பேரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அந்த வழியா போன பொதுமக்கள் 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவங்கள பரிசோதித்த டாக்டர் நித்யானந்தா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. சந்திரபோஸ் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்த சந்திரபோஸ் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அது மூலமா அசோக்குமார் தான் கொலையாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சாங்க. ஆனா எங்க தேடியும் அசோக்குமாரை காணல. அதுக்கடுத்து அசோக்குமாரோட செல்போன் சிக்னலை செக் பண்ணி பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ சிக்னல் அதே பகுதியில காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் நண்பர் ஒருத்தரோட வீட்டுல பதுங்கி இருந்த அசோக்குமாரை கையும் களவுமா பிடிச்சு அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு. திருவள்ளூர் புட்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரபாபு இந்துமதி தம்பதிக்கு 8 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இதுல ராஜேந்திரபாபு கடந்த 2019ஆம் வருஷத்துல உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து இந்துமதி தனது மகள்களோட தனியா வசிச்சுட்டு இருந்தாங்க. மகள் தனியா இருக்கிறத பார்த்து நொந்து போன பெற்றோர் அவங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. அதுபடி பூங்காநகரை சேர்ந்த அசோக்குமாரை வரன் பார்த்திருக்காங்க. ஆனா அவரை பத்தி விசாரிச்ச போது கிராம மக்கள் அசோக்குமாருக்கு நிறைய பெண்கள் கூட பழக்கம் இருக்கு, அவன் நல்லவன் கிடையாது, அதனால உங்க பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதனால அந்த வரனை கைவிட்டு இருக்காங்க இந்துமதியோட பெற்றோர். ஆனா அதுக்கப்புறம் அசோக்குமாரும் இந்துமதியும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. இதனால இந்துமதி பெற்றோருக்கு தெரியாம அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துல இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா மது போதைக்கு அடிமையான அசோக்குமார் கடந்த 6 மாசமா சரியா வேலைக்கு போகாம மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நள்ளிரவு நேரத்துல கணவன் யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்ததா கூறப்படுது. இத பார்த்து கடுப்பான மனைவி, இந்த நேரத்துல யார் கூட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க யார் கூடவோ தொடர்புல இருக்கீங்கன்னு சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கு கணவன், நான் யார் கூடவும் பேசுவேன், என்ன வேண்டும்னாலும் செய்வேன், அதை கேட்க நீ யாரு, என்ன கேள்வி கேட்க உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு இந்துமதி, எங்க வீட்டுல உங்களை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, நான் தான் கேட்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிருச்சுன்னு அழுது சண்டை போட்டுட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால கொலை வெறியான அசோக்குமார் இந்துமதியோட வீட்டுக்கு போய் அவங்கள அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதனால கோபமான இந்துமதி தன்னோட அத்தை பையன் சந்திரபோஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கொலை வெறியான சந்திரபோஸ் தன்னோட நண்பர் நித்யானந்தத்தை கூட்டிட்டு நேரா அசோக்குமாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ, உன்னால இந்துமதியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு, உன்னை பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, ஆனா நீ மறுபடியும் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு திட்டி இருக்காங்க. அப்போ அசோக்குமார் 2 பேரையும் தகாத வார்த்தைகளால திட்ட அந்த நேரத்துல இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அதிகமாக இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டிருக்காங்க. ஆனா கொலை வெறியோட வீட்டுக்கு போன அசோக்குமார் 2 பேரையும் கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கான். சண்டைக்கு அப்புறம் சந்திரபோஸும் நித்யானந்தமும் கார்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ கத்தியோட பைக்ல அவங்கள பின்தொடர்ந்து வந்த அசோக்குமார் பாதி வழியில காரை வழிமறிச்சு சண்டை போட்டு இருக்கான். அப்ப மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அசோக்குமார் சந்திரபோஸையும் நித்யானந்தத்தையும் சரமாரியா குத்தி இருக்கான்.
இதுல நித்யானந்தம் உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அசோக்குமாரோட செல்போன் நம்பரை வச்சு அவனை கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கணவனுடன் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த மனைவி காரில் வேகமாக வந்த மர்ம நபர்கள் சிலர் கணவனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு சடலத்தின் மீது காரை ஏற்றிய பயங்கரம். கொள்ளையர்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நகைகளை பறித்து சென்றதாக நாடகமாடிய மனைவி. பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலம் வசமாக சிக்கிய மனைவி. மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போது வெளியான பகீர் தகவல். கணவனை கொலை செய்த மர்ம கும்பல் யார்? இந்த கொலையில் மனைவிக்கும் தொடர்புள்ளதா? பின்னணி என்ன? இரவு 10 மணிக்கு உடல் ஃபுல்லா ரத்த காயங்களோட கணவன் ஆஷிஷை கூட்டிக்கிட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மனைவி அஞ்சு. அப்ப ஆஷிஷை பரிசோதித்த மருத்துவர் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மனைவி அஞ்சு கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்ப அஞ்சு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நானும் என் கணவரும் ரோட்ல வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க வேகமா வந்த கார் ஒண்ணு 2 பேர் மேலையும் மோதி நின்னுச்சு. அப்ப அந்த கார்ல இருந்து கீழே இறங்கின ஒரு கும்பல் என்னோட நகைகளை மட்டும் திருடிக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீஸ் 2 பேர் மேலையும் கார் மோதி இருக்கு, அதுல உங்க கணவர் உயிரிழந்துட்டாரு, ஆனா உங்களுக்கு லேசான காயம்தான் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அஞ்சு ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஆஷிஷ யாரோ கொடூரமா தாக்கியதா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் மறுபடியும் அஞ்சு கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. அப்ப அஞ்சு முதல்ல கார் மோதி உயிரிழந்துட்டதா சொன்னாங்க. அடுத்த சில நொடியில மர்ம நபர்கள் என் கணவனை பயங்கரமா தாக்குனதா சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீஸ் எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பதில் சொல்றீங்க, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு போலீஸ் கேட்க அஞ்சு மறுபடியும் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சதா சொல்லப்படுது. இதனால அஞ்சு மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்களோட செல்போனை பிடுங்கி கால் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல மனைவி அஞ்சு சஞ்சுங்கிற இளைஞர் கூட அடிக்கடி பேசியிருந்த டீடைல்ஸ் இருந்திருக்கு. அதை வச்சு 2 பேரையும் போலீசார் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. ராஜஸ்தான்ல உள்ள இந்தூர் கங்கா நகர் பகுதியை சேர்ந்த ஆஷிஷ் அஞ்சு தம்பதிக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆனதிலிருந்தே இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் நிம்மதியே இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில 3 மாசத்துக்கு முன்னாடி மனைவி பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு தன்னோட பழைய காதலன் சஞ்சுவை மீட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜாலியா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு பகலா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ள காதலா மாறி இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடும் கோபமான ஆஷிஷ் தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இன்னொருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற, இனிமே அவன் கூட பேசாம ஒழுக்கமா வாழுன்னு அறிவுரை சொல்லி இருக்காரு. இதனால கடும் கோபமான மனைவி உடனே காதலனுக்கு போன் பண்ணி, நம்ம லவ் மேட்டர் என் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது, அதனால அவனை கொலை பண்ணிடலாம்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு காதலன் சஞ்சுவும் ஓகே சொல்ல 2 பேரும் சேர்ந்து கொலைக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க. அதுபடி கணவனுக்கு நைட்டு சாப்பாடு கொடுத்த மனைவி அவரை கூட்டிட்டு ரோட்ல வாக்கிங் போயிருக்காங்க. அதே மாதிரி கணவன் சஞ்சுவுக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தனது நண்பர்களோட அங்க வந்த சஞ்சு ஆஷிஷ சரமாரியா தாக்கி கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்காங்க. அடுத்து இத விபத்து போல சித்தரிக்க சடலத்தை நடு ரோட்ல போட்டு காரை வச்சு ஏத்தி இருக்காரு. இத ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்த அஞ்சுவும் தாம் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கழட்டி சஞ்சு கிட்ட கொடுத்துட்டு கொள்ளையர்கள் வந்து தாக்கி நகைகளை திருடிட்டு போனதா சொல்லி நாடகமாடி இருக்காங்க.
ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சஞ்சு, அஞ்சு நண்பர்கள் 2 பேருன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.